பிரதமர் நரேந்திர மோடியின் கத்தார் பயணம் இம்முறை சர்வதேச அரசியல் களத்தில் கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. இதன் பின்னணி குறித்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் நேயர்களே. பிரதமர் நரேந்திர மோடியோட வழக்கமான வெளிநாட்டு பயணங்கள்ல இருந்து இந்த முறை அவர் கத்தார் நாட்டுக்கு மேற்கொண்ட பயணம் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவமானது. காரணம், கத்தார் நாட்டோட சிறையில மரண தண்டனை விதிக்கப்பட்டு சாவின் விளிம்பில் சிக்கியிருந்த 8 இந்தியர்களை மத்திய அரசு மீட்ட பிறகு பிரதமர் மேற்கொள்ளும் பயணம் இது. இந்த 8 பேர் மீதான வழக்கின் விவரங்கள், அவர்கள் விடுவிக்கப்பட்ட பின்னணி பற்றியெல்லாம் அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு தகவலும் 2 நாடுகள் தரப்புல இருந்தும் வெளியிடவில்லை. அப்படி என்னதான் இந்த கத்தார் ரகசியம்னு சர்வதேச ஊடகங்கள்ல வந்த தகவல்களை வகைப்படுத்தும் போதும் வரிசைப்படுத்தும் போதும் நமக்கு கிடைச்ச முழுமையான விவரங்களை தான் இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். இந்த கத்தார் ரகசியத்துடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கைது செய்யப்பட்ட அந்த 8 இந்தியர்கள் யாருன்னு பார்க்கணும். 8 பேருமே முன்னாள் இந்திய கடற்படை அதிகாரிகள். சர்வீஸ் முடிச்ச பிறகு கத்தாரை சேர்ந்த தாரா குளோபல் என்ற தனியார் பாதுகாப்பு தளவாடம் தொடர்பான நிறுவனத்துல மூத்த ஊழியர்களா இருந்திருக்காங்க. இத்தாலியின் உயர் தொழில்நுட்ப நீர்மூழ்கி கப்பல்கள் கத்தாருக்காக கொள்முதல் செய்வது மற்றும் வழிகாட்டுதல் தான் இவங்களோட பிரதான பணியா இருந்திருக்கு. ஆனா அந்த நீர்மூழ்கி கப்பலோடைய தொழில்நுட்பம் தொடர்பான தகவல்கள் கசிந்தது பெரும் பிரச்சனையாகி இருக்கு. இஸ்ரேல் நாட்டுக்காக தான் இந்தியர்கள் 8 பேரும் உளவு பார்த்திருக்காங்கன்ற குற்றச்சாட்டு வலுவா முன்வைக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து தான் கடந்த ஆகஸ்ட் 2022 அந்த 8 இந்தியர்களுமே அதிரடியா கைது செய்யப்படுறாங்க. இந்திய தூதரகமும் வெளியுறவுத்துறையும் நம்ம பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் தொடர் முயற்சிகள் மேற்கொண்டாலும் அந்த 8 பேரையும் ஒரு வருஷத்துக்கு மேல சந்திக்க கூட முடியாத சூழல் இருந்திருக்கு. தொடர்ந்து அக்டோபர் 2023 8 பேருக்கும் கத்தார் நீதிமன்றம் மரண தண்டனை விதிச்சது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது இந்தியாவுக்கு ராஜாங்க ரீதியா மிகப்பெரிய தோல்வி என்று கடுமையான விமர்சனங்களும் எழுந்தன. அடுத்து என்னன்ற ஒரு இக்கட்டான சூழல்ல 8 பேரோட குடும்பங்களும் பரிதவிக்க கடந்த 2023 டிசம்பர் 1 துபாயில் நடந்த பருவநிலை மாற்ற மாநாட்டின் போது கத்தார் நாட்டின் எமிர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையில சந்திப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நிலைமை மாற தொடங்கியிருக்கு. அதுவரைக்கும் இந்திய வெளியுறவுத்துறை போராடியும் சந்திக்க முடியாத அந்த 8 இந்தியர்களை டிசம்பர் 3 அன்று முதல் முறையா சந்திச்சார் கத்தாருக்கான இந்திய தூதர். அவர்களுக்கான சட்ட ரீதியான உதவிகளும் கிடைக்க தொடங்கிய நிலையில கடந்த டிசம்பர் 28 8 பேரோட மரண தண்டனையையும் கத்தார் நீதிமன்றம் நிறுத்தி வச்சது. ஆயுள் தண்டனையா முதல்ல குறைக்கப்பட்டாலும் அடுத்தடுத்து நடந்த திரைமறைவு முயற்சிகளின் பலனா கடந்த பிப்ரவரி 12 கைது செய்யப்பட்ட 8 பேருமே விடுதலையாகி அதுல 7 பேர் தாயகமும் திரும்பிட்டாங்க. மற்றவர்களோட நிலை என்ன ஆச்சு என்ற கேள்விக்கு அவரும் விரைவில் நாடு திரும்புவார், இன்னும் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் நகர்வுகளுக்கு பின்னணியில பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் முயற்சிகளும் இருப்பதா பாஜக மூத்த நிர்வாகி சுப்பிரமணியன் சுவாமி வெளியிட்ட எக்ஸ்தல பதிவு இந்த விவகாரத்துல மேலும் சர்ச்சையையும் கூடுதல் சுவாரஸ்யத்தையும் சேர்த்தது. இதுக்கு உடனடியா மறுப்பு தெரிவித்து ஷாருக் தரப்புல இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டாலும் அவருடைய சமீபத்திய கத்தார் பயணம் மற்றும் அவர் மகனை கைது பண்ண அதிகாரி சமீர் மேல அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கைன்னு புள்ளிகளை எல்லாம் இணைச்சு கான்ஸ்பிரசி தியரிஸ் பரவுறதும் இங்க நிக்கல. ஆனா இந்த கத்தார் ரகசியத்தோட உண்மையான பின்னணி என்னன்னு பெரும்பாலான அரசியல் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுவது இந்தியா மற்றும் கத்தார் இடையே கையெழுத்தான ஒரு பிரம்மாண்ட வர்த்தக ஒப்பந்தம். வரும் 2028 தொடங்கி 2048 வரைக்கும் 20 வருஷங்களுக்கு LNG அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் கத்தார்ல இருந்து இறக்குமதி செய்யப்படும்ன்ற ஒப்பந்தம் தான் அது. கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பிரம்மாண்ட வர்த்தகம் தான் இதை சாத்தியப்படுத்தி இருக்குன்னு சொல்லப்படுது. காரணம் எதுவா இருந்தாலும் மரண விளிம்பில் இருந்த அந்த 8 இந்தியர்களையும் காப்பாற்றி மீட்டது ராஜாங்க ரீதியாகவும் நட்புறவு ரீதியாகவும் சர்வதேச தளத்துல இந்தியாவுடைய மிகப்பெரிய வெற்றி என்றால் அது மிகையாகாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.